அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹு தஆலா முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் செய்த சேட்டையின் காரணத்தினால் அவர்களை அழித்த வரலாறுகளை அல்லாஹு தஆலா மிக தெள்ள தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான். அதே போன்று மறுமை சார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றான். ஜின்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஆரம்பத்திலே வகை வந்த நேரத்திலே அவர்கள் போர்வை போர்த்துங்கள் என்பதாக சொன்ன அது சம்பந்தமான செய்திகளையும் அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சூரா முழுக்க கியாமத் என்று சொல்லக்கூடிய ஒரே சூறாவாக அல்லாஹ் கியாமத் சம்பந்தமான செய்திகளையும் அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். மனித தோற்றத்திலே மாணவருடைய தோற்றத்திலே வருகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கக்கூடிய சபை நிறைய கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு மத்தியில் ஒரு கேள்வி, யா ரசூலல்லாஹ் கியாமத்து எப்போது வரும் என்பதாக கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கேள்வி கேட்கப்படக்கூடிய நபரை விட கேள்வி கேட்கக்கூடிய நபர் நன்கு தெரிந்தவராக இருக்கின்றார். எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஆள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், வகியை கொண்டு வர்றதே நீங்கள் தான், என்ன கூட நீங்கள் தெரிஞ்சவங்க. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியில் கம்மியானவங்களா அப்படின்னு கேள்வியும் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை வெளிப்படுத்தினார்கள். ஈருலகத்தினுடைய எல்லா ஞானங்களையும் நிறைவாக வழங்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவின் நிமித்தமாக சொன்ன வார்த்தை, என்னை விட நீங்கள் மிக அறிந்தவராக இருக்கின்றீர்கள் என்ற பதிலை சொன்னார்கள். அதுக்கு அடுத்து கேட்டாங்க, கியாமத்துடைய அடையாளங்கள் என்னன்னு கேட்டாங்க. சஹாபா பெருமக்கள் யாராவது வந்து, யா ரசூலல்லாஹ் கியாமத்து எப்போது வரும்னு கேட்டாங்கன்னா, கியாமத்துக்காக நீ என்ன தயார்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. சில நபர்கள் கியாமத்து எப்போது வரும் என்பதாக கேட்டால், உலகத்தை விட்டு நீ பிரிஞ்சிட்டன்னா அன்னைக்கே ஒன்று கியாமத்தை ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் கேட்கக்கூடிய கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் கியாமத்து எப்போது வரும் என்பதாக குறிப்பிட்ட நேரத்தை சொல்லவில்லை. சில நேரங்களில் கேட்பார்கள், கியாமத்து எப்போது வரும் என்பதாக கேட்பார்கள். வெள்ளிக்கிழமை வரும்னு சொல்லி முடிச்சிருவாங்க. வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் கியாமத்து வந்து விடுவோம் என்பதாக பயந்து கொண்டிருப்பார்கள். இவ்வளவோ அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் சஹாபாக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கான அடையாளத்தை மட்டும் சொல்லுவார்கள். சில அடையாளங்கள் சின்ன சின்ன அடையாளங்கள். சாதாரணமாக உலகத்திலே கொலை பெருத்துவிடும், விபச்சாரங்கள் பெருத்துவிடும், உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே தீமையான எல்லா செயல்களுமே சாதாரணமாக செய்யப்படக்கூடிய ஒரு காலங்கள் உண்டாகிவிடும். இது சாதாரணமான சின்ன சின்ன அடையாளங்கள். இதே போன்று பெரிய பெரிய அடையாளங்கள் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் சில அடையாளங்களை குடும்ப ரீதியாக சொல்லித் தருகின்றார்கள். குடும்பத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஜிப்ராயிலே எப்போது கியாமத்துடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுப்பான்னு சொல்லலை, எஜமானனை பெற்றெடுப்பாள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தை பெற்று வளர்த்து அவன் வாலிபனான பின்னாடி இந்த அம்மாவை மிகப்பெரிய அடிமையை போல் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டாகும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்றைக்கு காலத்தில் பார்க்கணும், சர்வசாதாரணமாக பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய நிறைய குழந்தைகளை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லி தந்தது குடும்பத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே போன்று சாதாரணமான கூலி தொழிலாளர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய நீளமான கட்டிடத்தை கட்டி கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் நம்முடைய காலத்தில் இருந்தால் ரொம்ப 14 மாடி 20 மாடி 25 மாடி அப்படின்னு கட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. வசதியே கிடையாது. கட்டுறதுக்கான சூழ்நிலை என்ன? இன்றைக்கி ஒன்றுமே வேண்டாம், சும்மா உட்காந்துருந்தா போதும். லோனு வேணுமா தன்னால் ஃபோன் பண்ணி வழியை கூட்டு இழுத்து மாட்டிவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கின்றோம். லோனை கொடுத்துட்டு நம்ம லோலோன்னு அடைகிற சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான்
சாதாரணமான ஆடு மேய்க்கக்கூடிய மனிதன் நீளமான உயரமான கட்டிடத்தை கட்டிக்கொண்டே செல்வான் என்பதாக சொல்லி காண்பித்த செய்திகளை பார்க்கின்றோம். அதுபோல பெரிய அடையாளம் சொல்லும்போது சொல்லுவாங்க, உலகத்தில் ஒரு புகை கிளம்பும், அந்த புகை கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரை மக்களை எல்லாம் ஒன்று திரட்டும். அப்படின்னு நெருப்பு வரும்போது மக்கள் தன்னால் ஓடி போயிடுவாங்க. எங்கே போய் ஒதுவான மேற்கு திசையில் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. அதே போன்று அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு விலங்கு வரும், கியாமத்து வரும்போது அந்த விலங்கு கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. தஜ்ஜால் வருவான், யஜூஜ் மஜூஜ் வருவான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வருவார்கள். அவருக்கு முன்பாக ஹஸரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வருவார்கள். டமாஸ்கஸினுடைய அந்த பள்ளியினுடைய இமாமாக அவர்கள் இமாமத் பணியை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்பதாக ஹதீஸினுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய ஞானவான்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன்னா கியாமத்துடைய அடையாளம் ஆரம்பிச்சிருச்சு, உலகத்தில் குழப்பங்கள்லாம் தன்னால் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்ன செய்திகளையும் பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்வார்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்தினுடைய இறுதி அடையாளம் என்ன தெரியுமா? சூரியன், கிழக்கு உதிக்கக்கூடிய சூரியன் அதை அப்படியே நிறுத்திவிட்டு மேற்கு திசையிலே உதிக்க ஆரம்பித்து விடும். அப்படி உதிக்க ஆரம்பித்து விட்டால் கியாமத்தினுடைய முடிவை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அதற்கான தயாரிப்பிலே ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து, கியாமத் என்பது மனிதனை ஈமானை பொருள வைக்கக்கூடிய நிர்பந்தமான காலகட்டமாக அமையும் என்பதையும் சொல்லி தந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே கியாமத் வருவதற்கு முன்பாக வாழும் காலங்களிலேயே அல்லாஹ்வை நிறைவாக நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய சீதேவித்தனமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக.